ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெட்டாஸ்ஃபேர் ஃப்ரேம்வொர்க்க பத்தி பார்க்க போறோம். அத வந்து எப்படி நம்ம உபுண்டு ஓஎஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மெட்டாஸ்ஃபேர் ஃப்ரேம்வொர்க்னா என்ன? அத யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெட்டாஸ்ஃபேர் ஃப்ரேம்வொர்க்ங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் டூல். இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, வல்னரபிலிட்டி டூல் செக் பண்ண முடியும். வல்னரபிலிட்டி டெஸ்டிங் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன், ஒரு நெட்வொர்க், அ தனிப்பட்ட ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து கால் லினக்ஸ்ல வந்து டிஃபால்ட்டாவே இந்த டூல் இருக்கும். நம்மளுக்கு உபுண்டு லினக்ஸ்ல வந்து டிஃபால்ட்டா இருக்காது. நம்ம வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணி, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து உபுண்டு ஓஎஸ்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹவ் டு இன்ஸ்டால் மெட்டாஃபேர்ன்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிக்கோங்க. ஹவ் டு இன்ஸ்டால் மெட்டாஃபேர் ஃப்ரேம்வொர்க்ஸ் போட்டுக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது வந்து விண்டோஸ்க்கு வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தேவையில்ல. நம்ம லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான். இது மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களோட டெர்மினல் போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இடையில வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். உங்க சூடோ பாஸ்வேர்டு கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலன்னா மெட்டாஸ்ஃபேர் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிட்டு நீங்க போட தேவையில்ல. எம்எஸ்எஃப் கன்சோல் சொல்லிட்டு போட்டா போதும். ஸ்டார்டிங் இந்த மெட்டாஸ்ஃபேர் ஃப்ரேம்வொர்க் கன்சோல். இது வந்து ஒரு கன்சோல் தரும். இது வந்து ஒரு பேனர்னு சொல்லுவாங்க. இந்த பேனர் வந்து நீங்க ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பேனர் வரும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பேனர்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டே இருக்கு. உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஒன்று இருந்துச்சா அதில் வந்து நீங்கள் பேனர் முடிச்சு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக பேனர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு எப்படி வல்னரபிலிட்டி செக் பண்ணலாம், அது எப்படி வந்து பெனிட்ரேஷன் டூல் மூலியமா எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, பாய்.